ஹலோ மக்களே, யோசிச்சு பாருங்க. நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கிராமம், நீங்க பழகுன ஒரு ஊர், திடீர்னு ஒரு நாள் காலையில பார்த்தா அங்க ஒரு ஆள் கூட இல்ல. 1 2 இல்ல, 1500க்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே ராத்திரி காணாம போயிட்டாங்கன்னா, அதுவும் எந்த ஒரு அடையாளமும் இல்லாம, கேட்கவே ஷாக்கிங்கா இருக்குல்ல. ஆனா இது நிஜமாவே நடந்திருக்குது. ராஜஸ்தான்ல இருக்கிற குல்தாரா அப்படின்ற ஒரு கிராமத்துல தான் இந்த மர்மம் 200 வருஷமா ஒளிஞ்சிட்டு இருக்குது. அந்த மக்கள் எங்க தான் போனாங்க? அவங்க போகும்போது அந்த ஊருக்கு கொடுத்த சாபம் என்ன? வாங்க இன்னைக்கு வீடியோல குல்தாராவோட மர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நான் உங்க ராஜா. வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்ட்ரி. நம்ம கதை ஆரம்பிக்கிறது 13வது நூற்றாண்டுல ஜெய்சல்மேர் பக்கத்துல இருக்கிற குல்தாரா கிராமத்துல பலிவால் பிராமின்ஸ் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க சாதாரணமானவங்க கிடையாது மக்களே. ரொம்ப புத்திசாலிங்க. விவசாயத்திலையும் ரொம்ப பயங்கரமான கில்லாடிங்க. பாலைவனத்துல கூட தண்ணீரை சேமிச்சு வச்சு விவசாயம் பண்ண கேடின் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. சுமார் 500 வருஷத்துக்கும் மேல இந்த மக்கள் அங்க ரொம்ப சந்தோஷமா வசதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா 1825ல ஒரு நாள், அந்த ஒரு நாள் மொத்த ஊரும் காலியாகிடுச்சு. ஏன்னு தெரியுமா? 1825ல ஜெய்சல்மேர் சமஸ்தானத்தோட மந்திரியா இருந்தவன் தான் சலீம் சிங். இவன் ஒரு பயங்கரமான ஆளு. அதாவது மக்கள் மேல அதிகமான டாக்ஸ் போட்டு கொடுமைப்படுத்துறது தான் இவனோட வேலையே. ஆனா ஒரு நாள் இவன் பார்வை அந்த ஊர் தலைவரோட அழகான பொண்ணு மேல விழுந்துச்சு. அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்ல அப்படின்னா அந்த மொத்த ஊரையும் அழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்கிறான் இந்த சலீம் சிங். ஊர் மக்களுக்கு ஒரு தர்ம சங்கடம். ஒரு பக்கம் பொண்ணோட மானம், இன்னொரு பக்கம் மந்திரியோட கோபம். இதுக்கு இடையில அவங்க ஒரு அதிரடியான முடிவு எடுத்தாங்க. மறுநாள் விடிஞ்சிச்சுன்னா சலீம் சிங்கோட ஆட்கள் வந்துருவாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டே குல்தாரா கிராம மக்கள் மட்டும் இல்ல, அதை சுத்தி உள்ள 84 கிராமத்து மக்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாங்க. தங்களோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக இந்த ஊரை விட்டே போறதுன்னு ஒரு முடிவு பண்ணாங்க. ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விழுறதுக்குள்ள அத்தனை பேரும் மாயமாவே மறைஞ்சிட்டாங்க. அவங்க எங்க போனாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. 200 வருஷமா அந்த ஊர் அப்படியே பாழடைஞ்சு போய் கிடக்குது. அதாவது யாராவது அங்க தங்க முயற்சி பண்ணாலுமே அவங்களுக்கு ஏதோ தப்பான விஷயங்கள் நடக்கிறதா சொல்றாங்க. போறதுக்கு முன்னாடி அந்த மக்கள் ஒரு சாபம் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. அதாவது இனிமே இந்த மண்ணில் யாருமே வாழ முடியாது, இங்க யாராவது வாழணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க அழிஞ்சு போயிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. நிஜமாவே இந்த சாபம் வேலை செய்தா அப்படின்ற மாதிரி கேட்டா இன்னைக்கு வரைக்கும் குல்தாராவில் ஒருத்தர் கூட வாழவே இல்லை. பக்கத்து கிராமத்து ஆட்கள் கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இங்க குடியிருக்க முயற்சி பண்ணோம், பட் ஏதோ ஒரு சக்தி எங்களை துரத்துது. அதனால தான் கவர்மெண்டே இதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸா அறிவிச்சிட்டாங்க. சரி மக்களே, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். 1500க்கும் மேற்பட்ட இந்த மக்கள் ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதியும் அந்த காலத்துல இல்லாத டைம்ல ஒரே ராத்திரியில எப்படி யாருக்குமே தெரியாம எங்க போயிருக்க முடியும்? ஒருவேளை மந்திர சக்தியால மறைஞ்சிட்டாங்களா? இல்ல யாருக்கும் தெரியாம சுரங்கம் எதுவும் போட்டு அந்த வழியா போயிட்டாங்களா? இல்ல இதெல்லாம் வெறும் கட்டுக்கதையா? உங்க பதில இப்பவே கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ள இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு லாஜிக்கான உண்மையை நான் சொல்றேன். சயின்டிஸ்ட் இதுக்கு பின்னாடி ஒரு நேச்சுரல் ரீசன் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது 2017ல ஒரு ஜியாலஜிக்கல் ரிசர்ச் நடத்துறாங்க. அதோட ரிசல்ட் எப்படி தெரியுது அப்படின்னா, 19வது நூற்றாண்டுல அந்த பகுதியில் ஒரு பயங்கரமான எர்த்குவேக் ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வந்திருக்குது. பட் குல்தாராவோட இடிபாடுகளை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா அந்த சுவர்கள் எல்லாம் ஒரே பக்கமா அப்படியே சரிஞ்சு இருக்கும். இது எர்த்குவேக் வந்ததுக்கான ஒரு அறிகுறி தான். ஒருவேளை நிலநடுக்கம் வந்ததுனால பயந்து போய் மக்கள் வெளியேறிருக்கலாம். ஆனா அங்க ஒரு எலும்பு கூட கிடைக்கலையே. அப்ப இவங்க ஒரு பிளான் போட்டு தானே கிளம்பியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கன்ஃபார்மும் ஆகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பலிவால் பிராமின்ஸ் கிட்ட ஏகப்பட்ட தங்கம் இருந்ததா சொல்லப்படுது. அதாவது சலீம் சிங் அந்த வரியை ஏத்துனதுக்கு காரணமே அந்த தங்கத்தை பறிக்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மக்களோட ஒரு நம்பிக்கை என்னன்னா, அவங்க அந்த மக்கள் அங்கேருந்து காலி பண்ணி போகும்போது நகைகளை எங்கேயாவது ஊருக்குள்ளேயே புதைச்சி வச்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸ் வேற இருக்குது. இதனால இன்னைக்கும் நிறைய பேர் அந்த இடத்துல போய் எதையாவது தேடிட்டு வராங்க. ஆனா அந்த சாபம் அவங்கள சும்மா விடாது அப்படின்ட்டு உள்ளூர் மக்கள்லாம் அவங்கள வான் பண்ண தான் செய்றாங்க. 2013ல பார்த்தீங்கன்னா, டெல்லி பேரநார்மல் சொசைட்டியோட கௌரவ் திவாரி அங்க ஒரு நைட் தங்கி ஆராய்ச்சி பண்ணாரு. அவரோட டீம் அங்க ஒரு வித்தியாசமான அனுபவத்தை சந்திச்சிருக்காங்க. அதாவது தரையில பவுடர் தூவி வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அதுல ஏதோ சின்ன குழந்தைகளோட கால் தடம் பதிஞ்சிருக்குது. அங்க இருக்கிற காத்துல ஒரு விதமான அழுகை சத்தம் கேட்கிறதா அவங்க சொன்னாங்க. அங்க போயிட்டு நிறைய டூரிஸ்ட் கூட யாரோ பின்னாடி வர்ற மாதிரி இருக்குது, ஆனா திரும்பி பார்த்தா யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க இதெல்லாம் நம்புறீங்களா? சரி மக்களே, வீடியோட ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன்ல, அந்த 1500 பேரும் ஒரே ராத்திரியில எப்படி மர்மமா மறைஞ்சிருப்பாங்கன்னு. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த லாஜிக்கான உண்மை இதுதான். ஆக்சுவலா அவங்க திடீர்னு மாயமாலாம் மறைஞ்சு போல. இந்த பலிவால் பிராமின்ஸ் ரொம்ப புத்திசாலிங்க.
சலீம் சிங்கோட தொல்லை தாங்க முடியாம அவங்க ரொம்ப நாளா பிளான் பண்ணி தான் அங்கிருந்து கிளம்பியிருக்காங்க. அதாவது அவங்க கிட்ட இருந்த தங்கம், அப்புறம் அவங்களோட ஆடு மாடுகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரகசியமா வேற இடத்துக்கு மாத்திருக்கிறாங்க. அந்த ஒரு ராத்திரியில மிச்சமிருந்த மக்கள் மட்டும்தான் ஒட்டுமொத்தமா இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. இவங்க ஏன் திரும்ப வரவே இல்லை? அதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்கு. 1, அந்த ஊர்ல நிலத்தடி நீர்மட்டம், அதாவது வாட்டர் லெவல் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. ஸோ விவசாயம் பண்ணவே முடியல. 2வதா அந்த சலீம் சிங் மாதிரியான ஆட்கள் அவங்கள தேடி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மக்களே கிளம்பும்போது கிளப்பி விட்ட கதை தான் அந்த சாபம். யாராவது அந்த ஊருக்குள்ள வந்தா அவங்களுக்கு வந்து ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை உண்டாக்கிட்டாங்கன்னா அப்புறம் யாரும் அவங்கள தேடி வரமாட்டாங்கல்ல. இதுதான் அவங்க ஒரு மாஸ்டர் பிளானா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆராய்ச்சியாளர்கள், அதாவது நம்ம சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குல்தாராவில் இருந்து கிளம்புன மக்கள் இப்போ ராஜஸ்தானில் இருக்கிற பாலி, அப்புறம் ஜோத்பூர் அந்த மாதிரி மாவட்டங்களில் செட்டில் ஆகியிருக்காங்க. இன்னைக்குமே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்களாம். மக்களே, பேய் பிசாசு கதைகளை விட ஒரு கொடுங்கோல் ஆட்சிக்கு பயப்படாம அவங்களோட கௌரவத்துக்காகவும் ஒரு வாழ்வாதாரத்துக்காகவும் ஒரு ஊரே ஒண்ணா சேர்ந்து எடுத்த அந்த யூனிட்டி தான் குல்தாராவோட உண்மையான மர்மமே. ஸோ குல்தாரா மர்மத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது சாபமா இல்ல வெறும் நிலநடுக்கமா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு ரொம்ப மோட்டிவ் கொடுக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு மர்மமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பபாய்.